சிம்ம ராசினியர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகின்றன? சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 16ஆம் தேதி வரையும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ 16ஆம் தேதி வரையும் சிம்ம ராசிக்காரங்க எதை செய்வதாக இருந்தாலும் 2 முறை செய்ய வேண்டும் அப்படிங்கிற செயல்பாடு உண்டு. அல்லது மறதியில் மறந்து விட வேண்டும், மறந்துட்டேன் அதனால் இன்னொரு தடவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் 16ஆம் தேதி வரையும் உண்டு. 17ஆம் தேதிக்கு அப்புறம் எதை செய்ய நினச்சனோ அதை செய்வேன், என்னை எதுக்க எவனாலே முடியாது, எனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. எப்போ உங்கள் ராசிக்குள்ளே சூரிய பகவான் உள்ள நுழைகிறாரோ அந்த நாள் முதல் கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு 1.5 வருட காலமாக என்னென்ன விஷயங்களில் ஏற்றமில்லாத ஒரு சூழ்நிலை, கவலையான சூழ்நிலை, உங்களுடைய இயக்கத்துக்கான அங்கீகாரம், ஒரு நிர்வாகம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்கனாலும் சரி, அதற்கான ஒரு சூழலோ உங்களுக்கான அங்கீகாரத்துக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பிலேயோ எதுவுமே ஏற்பட்டிருக்காது. அப்போ உங்களுக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும்னு சொல்லி 1 வருஷமாக காத்திருந்தீங்க. இப்போ கரெக்டாக 1 வருஷத்துக்கு அப்புறம் சூரியன் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துட்டார். அப்போ 17ஆம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு ஆட்டம் பாட்டம் வெற்றிக்குரிய கொண்டாட்டம் உண்டு. நினச்ச விஷயத்தை இயக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் சூரிய பகவான் முழுமையாக கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கனால கொடுத்த வாக்கை காப்பாற்றும் சிம்ம ராசினியர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மீண்டும் உங்களுடைய புதிய இயக்கம் உருவாக போகுது. நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விஷயத்தை ஆற்றல் செயல்பாடுகள் மூலமாக தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு கிரகங்கள் ரீதியாக உண்டு. புரிஞ்சும் புரியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் உங்களை காயப்படுத்துகின்ற உங்களுடைய உறவில் உள்ள அன்பான நண்பர்கள் அல்லது உறவில் உள்ள அன்பான நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு தன்னுடைய செயல்பாடு உள்ள மைனஸை உணர்ந்துக்கிட்டு உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, பேசுவதற்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் ஏற்படும். அப்போ அவங்கள நம்ம ஏற்றுக்கலாமா வேண்டாமா? அவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்களே, மீண்டும் நம்மளை விட்டு போயிடுவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம எதன் மூலமாக உறுதி செய்யலான்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட இந்த மாதம் இறுதி வரையும், ஆகஸ்ட் மாதம் இறுதி வரையும் உங்களை விட்டு பிரிந்த உறவு உங்களை தொடர்பு கொண்டால் அவர்கள் தொடர்பு கொண்ட நேரத்தை நீங்கள் என்ன பண்ணணும், குறித்து வச்சுக்கணும். குறித்து வச்சுட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும், மேலும் பிரச்சனை ரீதியாக நீங்கள் இப்படி ஒரு உறவை என்னை விட்டு போச்சு சேரலாமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பிரச்சனை ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். எதிரிகளினுடைய சூழ்ச்சி, எதிரிகளுடைய தொல்லை, ஏண்டா பிறந்தேன், நான் உண்மையிலே நன்மைதானே செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து விடுபட்டு ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு உறவில் பலம் ஏற்படும். இப்போ தனித்து போய் தான் நான் போராட போனேன், நான் போய் நின்னது தனிச்சு, ஆனால் என்னை சுற்றி நிற்கிறார்கள் 100 பேர், அதாயா என் உறவு, அதாயா என் நட்பு, அதாயா என்னுடைய உண்மையான புரிதலை ஏற்றுக்கொண்ட வந்த மக்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. எதிரிகளின் சூழ்ச்சிகள் உறுதியாக வீழ்த்தப்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகப் போகிறது என்பது உண்மை. அப்பா மகன் உறவு, அப்பா மகள் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன விவாதங்கள் வருது அப்படின்னா முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணி வெளியே போயிருங்க. அப்படி அவங்க கூட நீங்கள் பகிர்ந்து அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணும்போது, அது அப்பாவாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரர்களில் யாராக இருந்தாலும் சரி, உறுதியாக தன்னுடைய உறவில் ஏற்படும் சின்ன சின்ன விரிசல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் என்ன பண்ணணும், சுமூகமாக நகர்த்த வேண்டும். அப்படி நகர்த்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்
நல்ல விதமான மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக கவனமாக இருந்துட்டீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனையோ இல்லை அப்பா மகள் உறவிலையோ அப்பா மகன் உறவிலையோ நீங்கள் கவனமாக இருந்து விட்டால் பெரிய பாதிப்பு கிடையாது. வியாபாரத்தில் முழுமையாக அதிகாரம் செலுத்த வேண்டும். அதாவது முழுமையாக உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துனீங்கன்னா ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு. சிம்ம ராசிக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். தூங்கிட்டேன்னா மரணி. உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை தற்போது பார்த்துருக்கோம். இந்த பொது பலன்கிறது பார்த்திங்கன்னா 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதை தாண்டி ஒரு 80% எங்கே ஒழிஞ்சிருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக, கோச்சார கிரகங்களுடைய ரீதியாக மற்றும் தசாபுத்தி ரீதியாக, உங்களுடைய லக்ன ரீதியாக, தற்போது நடக்கும் சூட்சமங்கள் அடிப்படை ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கம்பெனிலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் தருவாங்க. அவங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்ன பண்ண முடியும், தெளிவாக உங்களுக்கு நான் எடுத்துரைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம் பார்க்கணும், எதிர்காலத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யணும், கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.